டிஸ்டர்ப் ஆகும். அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதை போட்டுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் சர்ஜரி நம்ம அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அது மட்டும்தான். ஸோ சார் சொன்ன மாதிரி இன்டர்னலாக பேஷண்ட்ஸ்க்கு வர்ற அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டோமா கிரியேஷன் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய எஃப்ளூயன்ட் அதை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலனாலுமே அது மேக் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, என்னதெல்லாம் வரும்னா பெரிஸ்டோமல் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் ஸ்டோமா வச்ச பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஸோ மேனேஜ் பண்ணியிருக்கீங்க அங்கே. ஸோ நார்மலாக அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் தேவைப்படும் ஸ்டோமாக்கு அப்புறம்? ஸ்டோமா கிரியேட் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிரேஷன் வருது? பிளாஸ்டர் ஒன்று, செகண்ட் வந்து அசிடிக் என்விரான்மெண்ட், ஆசிட், ஹை அமௌண்ட் ஆஃப் ஆசிட் கரோட் பண்ணி, ஸோ சுற்றி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரோட் ஆகிடும். ஸோ வந்து எந்த பொசிஷனில் பண்ணுறவங்க இப்போ சொன்ன மாதிரி இலியோஸ்டமி, ஸோ சிறுகுடலில் பண்ணக்கூடியதாக இருக்குது, பின்ன லார்ஜ் இன்டெஸ்டைனில் பண்ணக்கூடியது கொலஸ்டமி ரிலேட்டட். ஸோ இது ஒவ்வொரு இதுக்கு ஏற்றாப்புல அதோட கன்சிஸ்டன்சியும் மாறும், வெளியே வரக்கூடிய அவுட்புட்டோட தன்மையும் மாறும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அசிட்டிக் நேச்சரும் மாறும். ஸோ வந்து சிறுகுடலில் பண்ணாங்கன்னா வெளியே வரக்கூடியது பெரும்பாலும் அசிட்டிக் நேச்சர். ஸோ எங்கெல்லாம் டச் ஆகுதோ அங்கெல்லாம் எஸ்குரேஷன் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ வந்து எஸ்குரேஷன் எங்கே அதிகம்னா இலியோஸ்டமியில் அதிகம். ஸோ கொலஸ்ட்ரமியில் எண்டு கொலஸ்ட்ரமி, அதாவது டிசெண்டிங் கோலனில் பண்ணக்கூடிய எந்த ப்ரொசீஜர்லையும் அந்த எஸ்குரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கொலஸ்ட்ரமிலையும் அதே மாதிரி தான், கொஞ்சம் செமி. ஸோ இதில் வர அதாவது இந்த கான்சிஸ்டன்சின்னு சொன்னேன் இல்லையா, இது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு பொறுத்தாப்புல இது மாறுபடும். சிறுகுடலில் பண்ணச்சில் லிக்விட் இன் நேச்சர், லிக்விடாக தான் வரும், செமி லிக்விட், லிக்விட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். அதே இது நம்ம அசெண்டிங் கோலனில் பண்ணாங்கன்னா செமி லிக்விட், ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணாங்கன்னா செமி லிக்விட் டு ஃபார்ம் ஸ்டூலாக வரும். இதே இது டிசைனிங் கோலனில் பண்ணாங்கன்னா ஃபார்ம் ஸ்டூல் மட்டும் தான் வெளியே வரும். ஸோ குழந்தைங்களுக்கு இது மாறுபடும். நம்ம குழந்தைங்களுக்கு கேர் கொடுக்கச்சில, சரி இது குழந்தைங்களை பற்றினா அதிகம். ஸோ பேபிஸ் நம்ம கேர் பண்ணச்சில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மதர்கிட்ட இருந்து பேபியை பிரித்தாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து நீங்கள் பண்ண போகிறது ஸ்டோமா கேர், அப்படி தானே? அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டோமா ஓப்பன் பண்ணிட்டு அப்போ தான் பண்ண போகிறீங்க. அப்போ பேபிஸ் அழ ஆரம்பிச்சிச்சுனாலே வயிற்றில் ப்ரெஷர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து மோஷன் ஸ்ப்ரே பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரிகாஷன் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை வந்து பேஷண்ட்டோட சைடில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸோட குழந்தையோட அம்மாவுக்கோ இல்லை யார் அங்கே வந்து நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டீச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் முன்னாடி சர்ஜரிக்கு முன்னாடியும் பண்ணலாம், சர்ஜரிக்கு அப்புறமும் பேஷண்ட்டுக்கு வந்து எஜுகேட் பண்ணி அனுப்பலாம். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்புறதான் நம்மளோட ஒரே ஏமா இருக்கணும். நம்ம எவ்வளோதான் வெளியே வந்து சர்வீசஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் போய் சேரணும்னு கேட்டால் கிடையாது. ஸோ பேபிஸை எப்படி கேர் பண்ணுங்கிறத நம்ம கிளியராக சொல்லி கொடுத்து அனுப்பலன்னா அந்த பேபி அடுத்த டைம் கம்ப்ளைண்டோட இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ நார்மலாக நம்ம திங்ஸ் எல்லாம் பேஷண்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பேபிஸோட அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். பின்ன வந்து நீங்கள் அஸ் யூஸ்வல் க்ளவுஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு, எப்போ நீங்கள் எடுக்கிறதுக்குரிய ப்ரொசீஜர் நம்ம வந்து ஒரு 5 அக்சசரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இது வந்து ரிமூவல் ஸ்ப்ரே, இது பேரியர் ஸ்ப்ரே அண்ட் பவுடர், பேஸ்ட், பெல்ட் ஒன்று இருக்குது, அது அடல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பேபிஸ்க்கு அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ரிமூவல் ஸ்ப்ரேயோட யூஸ் என்னென்னா, பேபிஸ்க்கு வந்து ஸ்கின்னில் எந்த பீல் ஆகாமல் சிம்பிளாக ரிமூவ் வர்றதுக்காக நம்ம ரிமூவல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பவுடர் சப்ளை பண்ணுவோம். இது வந்து ட்ரிபிள் ஹைட்ரோகோலேட் பவுடர். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற ஈரப்பதத்தை எடுக்கும். ஸோ வந்து மாய்ஸ்சரை கிரியேட் பண்ணும். அது போக ஒவ்வொரு டைம் நம்ம என்ன தான் கிளியராக ஒட்டி எடுத்தாலுமே சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து இது கிளியர் பண்ணும். இதில் வந்து கார்பாக்சில் மெத்தில் செல்லோஸ், ஜெலட்டின், பெக்டின்னு கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவல் மாய்ஸ்சரை ப்ரொவைட் பண்ணி அந்த குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நார்மலாக வச்சுருக்கோம் நம்ம ஒட்டி இருக்கிற இடத்துல, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அடிக்கக்கூடியதான் இந்த பேரியர் ஸ்ப்ரே. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பேஸ்ட்டு, இது லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டோமா சைஸுக்கு கட் பண்ணி ஒட்டக்கூடிய இன்னர் சர்க்கிளில் மட்டும் இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். எடுத்துக்கிறேன் இல்லையா? ஆக்சுவலாக ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் நம்ம எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஏரியாவில். ஏன்னா நம்ம அடுத்தால வந்து அது மேலே ஒரு அப்ளைன்சஸ் ஒட்ட போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் கிளீனிங்கோடு நிறுத்த போகிறது இல்லை. நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆயில் லைக் கண்டென்ட் மாதிரி, அது நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு ரெசிடியூ ஃபார்ம் ஆகி அதில் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும். அடுத்த ஒரு அப்ளைன்சஸ் ஒட்டக்கூடிய தன்மையை வந்து ஸ்கின் இழந்துடும். அதுக்காக நம்ம வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஊண்டு இருக்குது, நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செகண்டு சலைன் வாஷ் நல்லா கொடுக்கணும். சலைன் வாஷ் கொடுத்துட்டு பின் அந்த பவுடர்ஸ் இந்த ஃபார்மாஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பின்ன தரவு சலைன் வாஷ் கொடுத்து ஆகணும். No, it should not be very aggressive. Skin on the barrier is very delicate. So ரொம்ப ரப்லாம் பண்ணக்கூடாது. So அதனால we try to minimally do, and we have skin common cells as well. We don't want to disturb the skin common cells.
ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவல் ஸ்ப்ரே அடித்து ரிமூவ் பண்ணிக்கணும். இது அடிக்கிறதுல சார் ஒட்டி காமிச்சு இது பண்ணிடலாமா? இதான் பேபிஸ் பேக்கு. யூஸ்வலாக வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு தேவையானது மட்டும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. 150 ml வந்தாலே நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். பேபிஸ்க்கு எவ்ரி 2 hours இல்லை 1.5 hours அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனால் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டே வந்து அடல்ட் பேக்கை யூஸ் பண்ணுறோம். மீன்ஸ் 1 மந்த்துக்கு அப்புறம் உள்ள பேபிஸ்க்கு இதை யூஸ் பண்ணோன்னா பேபிஸ்க்கு ஒரு 2.5 hours to 3 hours ஒன்ஸ் அவங்க க்ளீன் பண்ணால் போதும். இது வந்து என்டையராக பேபிஸோட வயரை கவர் பண்ணிடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணுறதும் சிம்பிள் சேம் தான். இதை எப்படி நான் சொல்லித்தரனோ அதே மெத்தடில் தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் இது வந்து இமீடியட் போஸ்ட் ஆப் அந்த டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணோன்னா அடிஷ்னலாக இது கூட இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் இதை யூஸ் பண்ணுவோம் சைடில் ஒட்டுறதுக்கு. இது வந்து கட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பேபிஸோட ஒரே நிமிஷம், அதாவது இப்போ பேபிஸ் டு பேபிஸ் வந்துட்டு இந்த ஸ்டோமாவோட பொசிஷன் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரே சர்ஜன் ஒரே நாளில் 2 ஸ்டோமா கிரியேட் பண்ணாலும் அது 2 ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. சேஞ்சஸ் ஒன்று வெளியே இருக்கலாம், இல்லை உள்ளே இருக்கலாம். ஸ்டோமாவில் வேரியஸ் சைஸஸ் இருக்குது, ஷேப்பும் இருக்குது. ஸோ அதுக்கேற்றால தான் நம்ம வந்து அப்ளைன்சஸை கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறது நீங்கள் ஸ்டோமாவை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் டேப்லாம் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் அதை வச்சு கரெக்டாக எடுக்கலாம். ஏன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இவங்க கொடுக்குறது எல்லாமே அதை டேப்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறது எப்படின்னா ஓவல் ஷேப்பில் இப்போ ஸ்டோமாவோட ஒரு எண்டில் உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சுக்கிடுங்க. சிசர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கேல்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு அங்கே என்ன அவைலபிள்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பேக்கை எந்த ஷேப்பில் ஒட்ட போகிறீங்கன்னு பார்க்கணும். இன்கேஸ் இதாக இருந்தாலும் பேபிஸ்க்கு வந்து நம்ம வயிற்றில் சைடில் போடுவோம் இல்லையா படுக்கஸில். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான். பெரியவங்களுக்கு வந்து எந்திரிச்சு நடக்கிறதுனால காலுக்கு நேர் போடுவோம். ஸோ எந்த ஷேப்பில் ஒட்ட போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ இந்த ஷேப்பில் ஒட்டுறீங்கன்னா நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இதோட இது இந்த ஷேப்பில் வரணும். ஸோ நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இந்த மாதிரி. ஸோ இதில் மார்க்கிங்ஸ் இருக்குது, இதில் மார்க்கிங்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்குவீங்க. திரும்ப சைடில் இது வந்து இன்கேஸ் ஓவல் ஷேப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சைடில் நீங்களாம் வருது இல்லையா. ஸோ இதுக்கேற்றால நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இந்த சைட்லேயும் சென்டர் பாயிண்டில் வச்சு அதை மார்க் பண்ணிடுறீங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் மார்க் பண்ண ஏரியாவில் கட் பண்ணி விட்டுக்கிடுங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை ஸோ உள்ளே வெளியே இந்த மாதிரி கேப் கிடச்ச பிறகு நீங்கள் சிசர்ஸ் அதை உள்ளே விட்டுக்கிட்டு என் பாயிண்டில் விட்டுட்டு நார்மலாக நம்ம சிசர் இப்படி தான் ஹோல்ட் பண்ணி கட் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் சரிச்சு பிடிக்கணும். சரிச்சு பிடிச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வரும், பிசுறு இல்லாமல் கட் பண்ணக்கூடியது. ஸோ கட் பண்ண ஸ்லைடாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ண நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பிசுறு எதுவும் இருக்காது. அதேமாதிரி ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிடும். அந்த 4 பாயிண்ட்ஸும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் முடிச்ச பிறகு ஒரு முறை உங்களோட விரலை வச்சு ஷார்ப் எட்ஜஸ் எது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோமா சைஸுக்கு எதால இருக்கும். இது எக்ஸாக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணது இல்லையா. ஸோ நீங்கள் எப்போவுமே கட் பண்ணச்சில் ஸ்டோமாவோட ஒரு 0.2 சென்டிமீட்டர் பெருசாக கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதை கட் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டே பெருசாக கட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 0.2 சென்டிமீட்டர் பெருசாக கட் பண்ணுறது. நம்ம ஏன் 0.2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம்? அது மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக ஸ்டோமா சைஸுக்கு வச்சால ஸ்டோமா ஒரே ஷேப் அண்ட் சைஸில் இருக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், மோஷன் வரச்சில் எக்ஸ்பேண்ட் ஆகும், சுருங்கவும் செய்யலாம். ஸோ அந்த இது வந்து இதில் பட்டு ஸ்டோமா கட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ பெருசாக கட் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் இருக்கிற கேப்பை வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஃபில் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு எதில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டீங்க. ரெடி பண்ண பிறகு நான் ரிமூவல் லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக இதுதான் நீங்கள் செகண்ட் டைம்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இது. இப்போ நான் சொல்லச்சில இது லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஸோ கட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் சரௌண்டிங் ஸ்கின் வந்து ஒன்லி எண்ணெய் வச்சு மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே எண்ணெய் ஊண்டு எதுவுமே இல்லைன்னா வீட்டுக்கு போன பிறகு பேஷண்ட் அவங்க குளிக்கிற வாட்டர் இல்லை குடிக்கிற தண்ணியை வந்து சுட வச்சு கைத்தொடுற சூட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சர்ஜிக்கல் ஊண்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் கைட் பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் வைப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் எண்ணெய்சால வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரை காஸை வச்சு நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துடுறீங்க. ஸோ தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு க்ளீனான பிறகு நம்ம பவுடர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் சரௌண்ட் ஏரியா ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இதில் போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ நீங்கள்
ஸ்டோமா சரௌண்டிங்கில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி காஸ் பீஸை வச்சு நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு முகத்தில் பவுடர்லாம் போடுவோமோ அந்த மாதிரி ஃபுல் ஏரியா டச் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுறணும். இது வந்து இந்த சூச்சர் லைன் வரைக்கும் படணும். ஏன்னா இந்த இதில் நேச்சுரலாகவே ஹீலிங் பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சூச்சர் சைட்டும் இமீடியட்டாக ஹீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த பவுடர் வந்து 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட் ஸ்கின்ல பிடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே மேலே ஒரு காஸ் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இல்லைனா குழந்தை அழுகிறதுல உங்களுக்கு ஸ்ப்ரே ஆயிரும். குழந்தை கையை காலை அசைச்சிட்டே இருக்கும். எப்படியும் குழந்தைங்களுக்கு பண்ணச்சில் நீங்கள் 2 பேர் 3 பேர் வேணும். அவங்களோட பேரண்ட்ஸை பக்கத்தில் வச்சு பண்ணுறது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி செய்யணும். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போகிறோம். இல்லை முன்னாடியே கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் முடிச்சதுக்கப்புறம் இதை வைப் பண்ணி எடுத்துடுறோம். இதையும் நீங்கள் தேய்ச்சி துடைக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஊண்டு இருந்துச்சுன்னா அங்கே பிடிச்சிருக்கும். நீங்கள் டஸ்ட் பண்ணி விடுறீங்க, அவ்வளோதான். தொட்டு பார்த்தா கையில் பேஸ்ட் வரக்கூடாது. அந்த அளவுக்கு டஸ்ட் பண்ணி எடுத்துடுறீங்க. அதே மாதிரி ஸ்டோமா பக்கத்தில் அந்த சர்ஜிக்கல் சைட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் எடுக்கச்சில் இந்த நூல் எதுவும் பிடிச்சி அந்த சூச்சர் லைன் இழுக்கிறதோ இல்லை ஸ்டோமாவை கட் பண்ணுறதோ பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறீங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேரியர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் சலைன் க்ளீன் கொடுத்தாச்சு, பவுடர் அப்ளை பண்ணியாச்சு. பவுடரை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கையில் ஒட்டாத நிலமை வந்ததுக்கப்புறம் நம்ம பேரியர் ஸ்ப்ரே வந்து சரௌண்டிங்கில் அடிக்கிறோம். இதை நீங்கள் ஒரே சேஃபில் அடிக்கனாலும் அடிக்கலாம், இல்லை விட்டு எல்லா ஏரியாவும் படுற மாதிரி அடிக்கனாலும் அடிக்கலாம். ஒரு லீன் லேயர் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். இதை சரௌண்டிங்கில் அடித்த பிறகு நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா இது ரிமூவ் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் காற்றுல காய வச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் நம்ம. ஸோ பேஸ்ட் யூஸ்வலாக நம்ம அந்த டியூப் ஐட்டம்ஸ்லாம் இப்படி தானே பிடிப்போம். ஸோ இங்கே மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ண போகிற இடம் இந்த இன்னர் சர்க்கிளில் மட்டும்தான் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ரிமைனிங் ஏரியா ஒட்டுறதுக்கு வேணும். ஸோ இது வந்து லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ண மட்டும் தான் பேஸ்ட் போடுற இடம் ஒட்டாது. ஸோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் அந்த ரிமைனிங் ஏரியா பேஸ்டால ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் எக்ஸ்ட்ரா கட் பண்ணல, கரெக்டாவே கட் பண்ணிட்டோம். இப்போ லீக்கேஜ் ஆகாதுங்களா? அப்பமே பேஸ்ட் யூஸ் பண்ணணும். பேஸ்ட் கம்பல்சரி. பேஸ்ட் தான் உங்களை லீக்கேஜ்ல இருந்து காப்பாற்ற போகுது. இது வந்து ஜஸ்ட் ஒட்ட தான் போகுது. குழந்தை கையை கால ஆட்டிட்டு இருக்குச்சுல ஸ்கின் வந்து பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இதுல ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அது மூலமா உங்களுக்கு லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் கூடுதல். ஸோ இதை வந்து இந்த சேஃப்ல நீ கேட்டேன் இன்னொரு பேஸ்ட் இருக்குடுங்க. இந்த சேஃப்ல நீங்க வந்து 90 டிகிரில பிடிக்கல, அது வைக்கச்சலே உங்களுக்கு அந்த விளிம்புல ஃபுல்லா ஒரு ரிங் மாதிரி வைக்கிறோம். இது நான் யூஸ் பண்ணதுனால திக்கா இருக்குது. கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னர் சர்க்கிளில் ஒரு ரிங்கு மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. இந்த சேஃபில் உங்களுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எங்கே கேப் இருக்குதோ அந்த இடத்துல இதை மறுபடியும் எடுத்து இதோட மவுத்தை வச்சு தான் சரி பண்ணுமே தவிர பேஸ்ட்டை கையை வச்சு தொட வேண்டாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை இந்த மாதிரி ஒரு ரிங்கு மட்டும் இது பண்ண பிறகு நீங்கள் ஒட்டிக்கலாம் டேரெக்டாக. ஸோ எந்த ஷேப்பில் வைக்கணும் நம்ம டிசைட் பண்ணணுமோ அதில். ஏன்னா ஒட்டச்சில் நீங்கள் கரெக்டாக ஒட்டாமல் மாற்றிட்டிங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது, எடுத்தால் இது வேஸ்ட் ஆயிரும். ஸோ எந்த ஷேப்பில் வைக்கணும்னு நினச்சிங்களோ அதே ஷேப்பில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டோட அவுட்ரு சைடு, இந்த பிளேட் இருக்கு இல்லையா, இதோட அவுட்ரு சைடில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஒட்டுறீங்க. அதுக்கப்புறம் உள் சைடு. ஸோ இந்த மாதிரி செய்யச்சில் அந்த நம்ம போட்ட பேஸ்ட் வந்து ஸ்டோமா பக்கத்தில் ஃபில் ஆகும், உள் சைடில் பிதுங்கி வரும். அது வந்து உங்களுக்கு லீக்கேஜே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கணும். ஸோ இன்கேஸ் குழந்தைக்கு வந்து ஒரு இர்ரெகுலரான ஷேப் இதே மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த எண்டில் இதில் வந்து 4 சைட்லேயும் நீங்கள் வந்து ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா இது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக ஒட்டுறது. குழந்தைங்களுக்கு நம்ம அடிஷ்னலாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேப்பு நம்ம ஒட்டிக்கிறது நல்லது. இது குழந்தைங்களுக்குலே உள்ளது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி எங்கெந்த பெரிய இடம் இருக்குதுங்களோ இதில் வந்து நீங்கள் கவர் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். உள் சைட்லேருந்து வெளியே ப்ரெஷர் கொடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு எந்த மடிப்பு இல்லாமல் ஒட்டிக்கும். இந்த மாதிரி 4 சைட்லேயும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதோட லைஃப் டைம் 72 hours, 3 days பேபிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் இது கூடவே வந்து அந்த கீழே மடிச்சு மாட்டக்கூடிய நாப்ஸ் வரும். இதோட ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு இதை கீழ் பகுதியில் நீங்கள் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். நம்ம எடுக்க போகிறது இந்த வழியில் தான் எம்டி பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதை பின் சைடில் ரொட்டேட் பண்ணணும். இங்கே இல்லை, பின் சைடில் ரொட்டேட் பண்ணி இந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட மெத்தடு. ஸோ எடுக்கச்சில் நம்ம மம்மீஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம். கீழே கிட்னி ட்ரை வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இதை இந்த இப்படி பிடிச்சாங்கன்னா மொத்த வெளியே வந்துடும். தேவைன்னா அவங்க இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரொசீஜர், நம்ம மாட்டக்கூடிய ப்ரொசீஜர். ஒன்ஸ் இதை முடித்த பிறகு அடுத்த பேக் மாட்டச்சில் ரிமூவ் பண்ணுறது, பேபிஸ்க்கு ஏதாவது ஒரு சைடில் எங்கே ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குமோ அதில் அவுட்டர் ஏரியாவில், ஸ்கின்னுக்கு அவுட்டர் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டாக ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா போதும், அந்த இடம் விடும். லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணால் இதில் வராது. ஸ்கின்னை லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா விட்டுரும். விட்டதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதுக்கு கீழே அடிக்க அது சிம்பிளாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் அடிக்க சிம்பிளாக ரிமூவ் ஆகி, ஸோ அது எடுக்க எங்கெங்கே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோ அங்கே அடிச்சிங்கன்னா ரிமூவ் ஆகி சிம்பிளாக வந்துடும். ஸோ இதான் இதோட ப்ரொசீஜர். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? பேக் கலெக்ட் ஆகுது ஒரு 1/3 வந்ததுக்கு அப்புறம் கரெக்ட்டா ரிமூவ் பண்ணலாம். 1/3 நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். எந்த பேக்காக இருந்தாலும், அடல்ட்டாக இருந்தாலும் 1/3 தான், பேபிஸாக இருந்தாலும் 1/3 தான். இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம பேபிஸ் கொடுக்கக்கூடியது. இது வந்து டியூடம் எக்ஸ்ட்ரா தின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ஒட்டுற இந்த இதுக்கு பதிலாகவும் நம்ம டியூடம் எக்ஸ்ட்ரா தின் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது கிளியராக இருக்கிற ஸ்டோமா, ப்ராப்ளமேட்டிக் ஸ்டோமாவை எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? இன்கேஸ் இது பக்கத்துலேயே வந்து சர்ஜரி சைட் வருது. ஸோ அப்போ வந்து வெறும் இது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நிற்காது. அப்போ என்ன பண்ணுவோம், சர்ஜரி சைட் இப்போ எவ்வளோ ஏரியா இருக்குதோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் ஸ்டோம். ஸோ இதில் வந்து சர்ஜரி சைட் பக்கத்துலேயே வருது. இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வந்து இந்த ஸ்டோமா பேக் அப்ளை பண்ணச்சில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, சர்ஜரி சைட் வழியே லீக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த டியூடம் எக்ஸ்ட்ரா தின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பேபிஸுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே, இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம அந்த நேச்சுரல் டியூப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அங்கே ஸ்கின் பீல் ஆகிறோம், அந்த இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுவும் ட்ரிபிள் ஹைட்ரோகோலைட் ஸ்டிக் தான், பேபிஸோட ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இப்படிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம அந்த சைஸுக்கு ஏற்றால கட் பண்ணி ஃபர்ஸ்ட் அதில் ஒட்டிட்டு, இதில் பாருங்கள் அந்த ஸ்டோமாவுக்கும் அந்த இதுக்கும் இடையில கேப் இருக்கும். எக்ஸாக்டாக ஸ்டோமா சைஸில் ஒட்டினீங்கன்னா இதுவே லீக் ஆகிறான ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் அது கேப் விட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சொன்ன அதே ஃபார்முலா, இந்த பேஸ்ட் வந்து இந்த கேப்பில் ஃபில் ஆயிடணும். ஸோ பேஸ்ட் தான் லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ண போகிறது. ஸோ அது இந்த கேப்பில் ஃபில் ஆன பிறகு இதுக்கு மேலே நம்ம பேக் ஒட்டிச்சில் பேபிஸுக்கு அந்த சர்ஜரி சைட் மேலே வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கீழே இடமே இல்லை, ரொம்ப ரொம்ப சர்ஜரி சைட்டுக்கு நியர்லேயே ஸ்டோமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டியூடம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேக் ஒட்டிக்கலாம். டியூடம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க, இது கீழே பண்ணிவிட்டு பேக் ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் டியூடம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அவுட்டர் ஏரியாவில் டியூடம்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அப்படி தான், இர்ரெகுலர் ஷேப் அண்ட் சைஸில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம இதை ஒட்டச்சில் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லீக்கேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த ஏரியாவை கவர் பண்ணி நீங்கள் டியூடம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார் சொன்ன மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோமா, இதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி எண்டு ஸ்டோமா, இது வந்து எண்டு ஸ்டோமா, ஒரு பார்ட்ஸ் மட்டும்தான் வெளியில் இருக்கும். இது வந்து லூப் ஸ்டோமா. லூப் ஸ்டோமாங்கச்சில் மேலே இருக்க பார்ட்ஸை கட் பண்ணிடுவாங்க, ரெண்டு அந்த ஒரு எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுக்காமல் பாதியை கட் பண்ணி ரெண்டு பார்ட்ஸுமே வெளியே வர மாதிரி இருக்கும். இது லூப் கொலஸ்டமி, இது எண்டு கொலஸ்டமி, இது இலியோஸ்டமிஸ். ஸோ ஆஸ் பர் த லொக்கேஷன் அந்த கான்சிஸ்டன்சி மாறும். இது பேபிஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணது இது வரைக்கும். நான் வந்து யூரினரி ப்ராப்ளம்ஸ் வரச்சில் நம்மள்கிட்ட வந்து சிங்கிள் பீஸில் யூரினரி பேக்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேபிஸ்க்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பிளைட் ஒட்டிட்டு இதுக்கு மேலே இந்த பேக்கை போட்டுருவோம். இந்த பேபிஸ்க்கு நாங்கள் அந்த மாதிரி தான் போடுறோம். 1 இயருக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக பேபிஸ்க்கு. ஸோ இதில் ஒரு இது என்னென்னா, இந்த ஸ்டோமை இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து அந்த கட் பண்ண வேண்டிய தேவையில்லை.
கையை வச்சு பெருசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டோமா சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ பக்கத்தில் போய் வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்றல இதை உள்ளேருந்து மேலே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். இதை அப் டு அதாவது புல் பேக் அண்ட் ப்ரெஸ் டவுன் மெத்தட், புல் பேக் ப்ரெஸ் டவுன் இந்த மெத்தடில் அமைக்கி நீங்கள் சுற்றி பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதை வந்து எண்டு வரைக்கும் இழுக்கச்சில அடுத்தால இது சுருளும் எங்கே தேவையோ அங்கே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இதோட மெத்தட். இதில் 3 சைஸ் இருக்கும். பேபிஸோட ஸ்டோமா சைஸுக்கு ஏற்றால நம்ம அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதை வயிற்றில் மாட்டிட்டு இதுக்கு மேலே பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி வச்சு இதில் ஒரு 8 லாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிங்கை வந்து கிளாக் வைஸாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிவிடுங்க. கிளாக் வைஸில் இதில் 12 1 2 இருக்கு இல்லையா? ஸோ இதில் 12 6 3 9 இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. ப்ளஸ் மாதிரி 12ல் 2 சைடில் 2 லாக் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் 6ல் 2 சைடில் 2 லாக் இருக்குது. 3ல் மேலங்கிலே 2 லாக் இருக்குது. 9ல் மேலங்கிலே மொத்தம் 8 லாக்கு. ஸோ இந்த எக்ஸாக்ட் லாக் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம இதை மாட்டச்சில் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் சிம்பிளாக மாட்டிக்கலாம். நீங்கள் எக்ஸாக்டாக மேலே வைக்கிறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த சைடில் பார்த்துட்டு நேவிகேட் பண்ணி கொண்டு வந்து ரிங்கு மேலே கரெக்டாக வைக்கலாம். சைடில் வச்சு நேவிகேட் பண்ணி இந்த ரிங்கு தருதுங்களா, இதை நேவிகேட் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக ரிங்கு மேலே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல இதை டச் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு பின்னாடி இந்த விரல் எடுக்க வேண்டாம். நம்ம வச்சிருக்க இடத்துல வச்சிங்கன்னா ஜிப்லாக் மாதிரி கரெக்டாக வந்து உட்காரும். இந்த மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி வச்சிங்கனாலும் இந்த மேல் பகுதி இதுதான் 12. ஸோ அது மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ வச்சுட்டு எங்கே நீங்கள் அமைக்க லாக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷர் இங்கே மேலே அமைக்கிறீங்கன்னா சிம்பிளாக லாக் ஆகும். நீங்கள் இதை செய்யச்சில பேபிஸையோ இல்லை பெரியவங்களையோ மூச்சு இழுக்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க மூச்சு இழுக்க சொல்லச்சில அவ்வளோதான் லாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எந்த ஒரு பெயினும் தராது. நினைப்பாங்க செகண்ட் அந்த போஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நம்ம அமுக்கச்சில் வலி இருக்கணும். உங்களுக்கு எக்ஸாக்டான பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா வழியே வராது. ஸோ எங்கே அமுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ண ஆரம்பிச்சவரை ஒன்று கிளாக் வைஸ் லாக் பண்ணிட்டு வரணும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் லாக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம 12ல் இந்த சைடில் லாக் பண்ணிட்டோம். இப்போ உங்கள் லைட்டாக மூச்சு இழுக்கச்சில் வரும். 3க்கு மேலே 3க்கு கீழே 6 6க்கு இந்த சைடில் 9 லாக் பண்ணிடுறோம். ஒன்ஸ் லாக் பண்ணி முடிச்ச பிறகு அதோட நம்ம வேலை முடிய போகிறதில்ல. நீங்கள் 100 பேஷண்ட் பார்த்தீங்கன்னாலும் 101வது பேஷண்ட் வந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா லாக்கும் கரெக்டாக இருக்காங்க. இன்கேஸ் பேஷண்ட் இப்படி படுத்திருக்காங்கன்னா நம்மளோட ஐ லெவல் வந்து இந்த பேக் லெவலுக்கு இருக்கணும். ஸோ அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு ஏதாவது நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸாக்ட் அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கனாலே போதும் அங்கே ஓப்பனில் இருக்கா இல்லை லாக்காக இருக்கான்னு தெரியும். ஒரு முறை செக் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் இதில் இந்த ஏரியாவை அப்படி செக் பண்ணணும். எல்லாம் லாக்காக இருக்கான்னு பாருங்க, சுற்றி பாருங்க. ஸோ வந்து நான் இன்னும் லாக் பண்ணாமல் 2 இது விட்டுருக்குறேன். ஸோ இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க லாக் ஆயிடுச்சுங்களா எல்லாம்? நான் இன்னும் ஒரு லாக் பண்ணல, தெரியுதுங்களா? இந்த லாக் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? அதாவது சின்ன ஒரு கேப் தான் இருக்கும். அது எப்போ உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து இந்த லெவலுக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். கிளியராக பார்த்து அதை நம்ம அனுப்ப வேண்டியிருக்கும். சரிங்களா? சொல்லுங்க சார். வேறு ஏதாவது நோட் பண்ணாமல் விட்டுருக்குங்களா சார்? இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? சரி, மெத்தட்ஸ் எல்லாம் சேம் தான். ஆனால் இதில் 2 பீஸில் வந்து உங்களுக்கு 2 லேயராக வரும். ஸோ இதில் ஸ்டிக்கர்ஸ் வந்து 2 லேயராக வரும். இது பிரைமரி லேயர், இது செகண்டரி லேயர். பிரைமரி லேயருக்குரிய நாபு இந்த 2 கட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு சைடில் அதை எடுக்கக்கூடிய நாபு இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டச்சில் இதை மட்டும் தான் எடுக்கிறோம். இதை மட்டும் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க ஸ்டோமா சைஸுக்கு ஏற்றால. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னர் சர்க்கிளில் பேஸ்ட் வச்சுட்டு ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் லேயர் எடுக்கணும். செகண்ட் லேயர் 1/4 4ல் ஒரு பகுதி எடுக்கணும். அதாவது இப்படி வச்சிருக்கீங்க, இதை எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இந்த சைட்ல இருந்து அதாவது இன்னர் சைட்ல இருந்து வெளியே இந்த மாதிரி பண்ணச்சுல உங்களுக்கு சுருக்கு அந்த மடிப்பு எதுவும் விலகாது. அடுத்த பாதி எடுக்கிறீங்க, அதே ஸ்டெப்பு இங்க எடுக்கிறீங்க, அதே ஸ்டெப்பு. ஸோ இது பண்ணச்சுல எந்த ஒரு மடிப்பு இல்லாமல் சிம்பிளா லாக் ஆயிரும். வருது. அதே மாதிரி கொலஸ்டமிக்கு வந்து கீழே இருந்து மேலே லாக் வரும். ஸோ கொலஸ்டமியோட எம்டி பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெல்க்ரோ மெத்தட். பேபிஸ்க்கு வெல்க்ரோ மெத்தட் கிடையாது. இந்த மாதிரி டியூப் போட்டு நம்ம லாக் பண்ணுறாப்புல இருக்கும். அடல்ட்டுக்கு வர்றதெல்லாம் வெல்க்ரோ மெத்தட் வந்துடும். 1 2 3 டைம் ஃபோல்ட் பண்ணி மேலேருந்து கீழே எடுத்து இதை அமுக்கணும். பிளாஸ்டிக்கில் இருக்க வெல்க்ரோ வச்சிங்கன்னா நிற்காது, அமுக்குனீங்கன்னா தான் நிற்கும். சரிங்களா? அதே மாதிரி எடுக்கச்சில எத்தனை முறைனாலும் இதை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். எடுக்கச்சில பேஷண்ட் சொல்ல வேண்டியது இந்த சைடில் பிடிச்சிட்டு இதை எடுக்கணும். எடுத்துட்டு 1 2 3 விடுறதுக்கு முன்னாடி கையங்க வச்சுட்டாங்கன்னா கண்ட்ரோலாக எலிமினேட் பண்ணலாம். இது இலியோஸ்டமிக்கு. கொலஸ்டமிக்கு அவங்க உள்ளேருந்து பிதிக்கி தான் எடுக்க வேண்டியிருக்கும். இலியோஸ்டமிக்கு கண்ட்ரோலாக எலிமினேட் பண்ணுறதுக்குரியது. இதே இது யூரோஸ்டமி சைடில் போனீங்கன்னா டேப் மெத்தட் இருக்கும், டபுள் டேப் மெத்தட் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேப் மாடல், அதுக்கப்புறம் டேப். ரெட் கலரில் இருக்கிறது ஓப்பனிங். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை நம்ம அவங்க பாத்ரூமில் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு பாத்ரூம் நீர் எம்டி பண்ண சொல்லிக்க வேண்டியதான். நைட்டில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூப் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பேக் வந்து போட்டுக்கலாம். கண்டினியூ ட்ரைனேஷன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்க?
வேற ஏதாவது எஸ் மேம் இல்லை நான் யூஸ் பண்ணிக்கலாம் சார். நம்மளும் அவங்க பேபிஸ் எந்த லெவலில் இருக்காங்க, வெயிட் என்ன, அவங்களோட வயிற்றில் இது எக்ஸாக்டாக உட்காருமா, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் சார். யூஸ்வலாக இன்கேஸ் உங்களுக்கு 72 hours தானே சார்? இதுவும் 72 hours இல்லை இது வந்து 5 days 5 to 8 days இதோட லைஃப் டைமு. நம்ம 5 daysல மாற்றிடுவோம் பேபிஸ்க்கு. இது வந்து 3 days. அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு பிறந்த உடனே குழந்தைக்கு பேக்கே போட முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒன் சைட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? கிளீனிங் எல்லாம் சேமா பண்ணிடுவோம், பேக் போட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்? ஸோ சில பேஷண்ட்ஸ்க்கு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோமாவும் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு பேக் எவ்வளோ போட்டாலும் உடனே லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன மாதிரி சஜஷன் கொடுக்கலாம்னா பேரியர் ஸ்ப்ரே, பவுடர், இவ்வளோ மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு முறையும் பேஷண்ட் வந்து அந்த மோஷனை க்ளீன் பண்ணச்சில அவங்க பேம்பஸ் போட்டுக்கலாம். பேம்பஸை போடுற மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் பவுடரை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இந்த பேரியர் ஸ்ப்ரே 2 டைம், ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை 3 டைம் யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங். ஏன்னா இதோட நார்மல் டைம் 72 hours. ஆனால் கண்டினியூஸாக மோஷன் பட்டுட்டே இருக்கச்சில நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறது 3 டைம் ஒரு நாளைக்கு அடிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க என்டையராக க்ளீன் பண்ணிவிட்டு பவுடர் அப்ளை பண்ணி பவுடரை வைப் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் இதை சரௌண்டிங்கில் அடிச்சு விட்டுட்டு பேம்பஸ் போட்டாங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது, சேவ் பண்ணிக்கலாம். எஸ் ஓகே, அவ்வளோதான் சார். யா, எனி டவுட்ஸ் இதில்? டவுட்ஸ் சார்? இது வந்து ஒரு லீன் லேயர் உருவாக்கும் ஸ்கின் மேலே. இப்போ நார்மலாக இருக்கு ஸ்கின் இருக்குங்களா, இப்போ அது மேலே அடிக்கிறோம். அடிச்சுட்டு அது காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ வந்து உள்ள உங்களுக்கு அதில் வரக்கூடிய எஃப்ளூவன்ட் டச் ஆகுறது ஸ்கின்னுக்கு கீழே போய் ஸ்கின்னில் வந்து எஸ்குரேஷனாக கிரியேட் பண்ணாது. அதுக்காக இது வந்து பேரியர் மாதிரி யூஸ் ஆகும். சப்ளைஸ்லாம் தேவை அப்படின்றது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் அமினோவின் பாட்டில், டெக்ஸ்ட்ரோஸ் பாட்டில், என்னென்னலாம் தேவை, சிரேஞ்சஸ் அண்ட் ஐவி செட்டு, பிடி செட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ், ப்ரெஷர் லைன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். லிப்பிட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ப்ரொடக்ஷன் பண்ணி உள்ளே வச்சுக்கணும். தென் யூ ஸ்விட்ச் ஆன் த லேமினார் ஃப்ளோ அண்ட் யூ ஸ்விட்ச் ஆன் த யூவி லைட். 30 minutes, wait for 30 minutes. By that time you wash, wear a cap and mask. அதுக்கப்புறம் ஸ்டெரைல் கவுன் போட்டுட்டு தென் யூ கோ இன்சைட் த லேமினார் ஃப்ளோ அண்ட் another person is there to assist you. Okay, you will be fully gowned and ஸ்டெரைலாக இருப்பீங்க, சரியா? ஸோ another person will also come, who will going to assist you. So then you switch on the UV light, open that இந்த பேனல் இருக்கு இல்லையா, பேனல் லைட்டை விட்டு உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் த ஒர்க்கிங் distance here. Okay, so before that you'll clean the laminar flow surface with the Bacillide use பண்ணலாம். இல்லைனா வந்து ஸோ மோஸ்ட்லி Bacillide will use. ஸோ எப்படி சர்ஃபேஸ் கிளீனிங் பண்ணுவீங்க? இல்லைனா சர்ஃபேஸ் கிளீனிங் ஸோ ஓவர்லேப்பிங் மெத்தடில் பண்ணணும், zigzag. ஸோ you go this way. Suppose this I dip in the Bacillide. 25% ஓவர்லேப் இருக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் ஆப்போசிட்டுக்கும். அது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணணும், சரியா? க்ளீன் பண்ணிவிட்டு சப்ளைஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க உள்ள. அது எல்லாமே வந்து பெட்டர் இஃப் அகெயின் யூ க்ளீன் இட் இந்த பெசிலாய்டோ இல்லை ஸ்டெரிலியம் வச்சோ நீங்கள் க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு தென் அனதர் யூஆர் கவுன் பண்ணிட்டீங்க, உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உட்காந்துட்டு then someone will open this for you. Okay, sterile எடுத்து வைப் பண்ணணும், எல்லா இதுவும் வைப் பண்ணணும். எல்லா இதுவும் வைப் பண்ணிவிட்டு தென் யூ யூஸ் சிரிஞ்சஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ யூஸ் சிரிஞ்சஸ். ஸோ உங்களுக்கு இன்னொருத்தங்க ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யூ டேக் யூஸ் இட்ல ஸோ இன் ஸ்டெரைல் மேனர் பண்ணணும். ஸோ சப்போஸ் லேமினார் ஃப்ளோ கேன் பி ஹரிசாண்டலாக வரலாம், வெர்டிக்கலாக வரலாம். அந்த யூ ஹேவ் தட் ஃபில்டர் ஃபில்டர் எந்த டைரக்ஷனில் வருதுன்னு பார்க்கணும். அந்த டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம பண்ணணும். சப்போஸ் வி ஆர் யூஸிங் அ ஹரிசாண்டல் ஃப்ளோ லைக் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இப்படி வருது லேமினார் ஃப்ளோ, இப்படி வருது அப்படின்னா யூ யூஸ் இட் லைக் திஸ் ஆர் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ லேமினார் ஃப்ளோ இஸ் கம்மிங் லைக் தட். த என்ட்ரி இந்த நம்ம என்டர் பண்ணுற இடத்துல வந்து ஸ்மூத் லேமினார் ஃப்ளோ வந்து இதாக இருக்கணும். வி ஷுட் நாட் லைக் சப்போஸ் இஃப் ஐம் திஸ் இஸ் ஹரிசாண்டல் ஃப்ளோ, இஃப் ஐம் யூஸிங் த சிரிஞ்ச் அண்ட் போக்கிங் இட் இந்த மாதிரி ப்ளோக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த லேமினார் ஃப்ளோ வந்து நடுவில் ஹேண்ட்ஸில் இன்டரப்ட் ஆகிடும், சரியா? ஸோ அந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணாமல் இப்படி இன்டரப்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் டாப்பில் இருந்து வருதுன்னா திஸ் வே. ஓகே, ஸோ யூ புஷ் கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு தென் யூ டேக். அதுக்கப்புறம்
again if you using a PD set, ஸோ எவ்வளோ வால்யூம் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் again அந்த டாப்பில் வந்து நம்ம again ஸ்டெரைல் ஸ்வாப் போட்டு ரப் பண்ணுறோம். ரப் பண்ணிவிட்டு again அடுத்த லைக் பாஸ்பரஸ் இருக்கிறாங்க, மல்டிவிட்டமின் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ரிட்டன் அண்ட் தென் மிக்ஸ். ஸோ ஆஸ் வி சேட் கால்சியம் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிவிடுவோம், பாஸ்பரஸ் வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, டு அவாய்ட் precipitation. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஷேக் பண்ணி பார்க்குறீங்க, யூ see for any visible precipitation is present or not. ஓகே, if precipitation இருந்துச்சுன்னா அது டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு again you prepare it again. ஓகே, அப்படி. Yes ma'am, we can change or 5 minutes ma'am. So lipids, you know, photo protection பண்ணணும். நம்மளுக்கு அலுமினியம் ஃபாயில் மிக்ஸ் பண்ணது இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் you have a ready-made photo protected IV line, அதுக்குன்னு தனியாக இருக்குது, ப்ரெஷர் லைன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். அண்ட் தென் யூ ஹேவ் trace elements. பாருங்கள், சர்க்குலேட் phosphorus. That's good. Okay, so we'll start again. Should we start again? Okay. So, remembering back to the talk this morning about specialist enteral formulas or formulations, it's important to note that the first and most nutritious and best choice of feed for our preterm babies and our term babies is breast milk, as we've said, so mother's own milk. So right from the start, we should be supporting mothers to be providing colostrum, hopefully within the first 1 to 2 hours of birth, and then, you know, creating close and loving relationships, skin to skin, to promote milk production. But in some scenarios where perhaps there isn't enough of mom's milk and we're using formulas in other scenarios, I'll just speak about those more from a preterm population point of view. So we have different formulas that we'll use in different scenarios that will have different formats of protein in them. I'll mostly be talking probably from the perspective of post-gastro surgery in preterm babies, where we might need to use formulas to help with absorption, where we might be seeing poor tolerance of feeds. So we have a step down of protein format. So this is first formula, which we don't actually use in the UK, but this is a partially hydrolyzed formula where the protein in it has been slightly broken down to improve tolerance. This is a term formula, so important to remember in our preterm population, this will not meet their nutritional requirements. So we will probably need to concentrate it up to meet appropriate calories and protein for growth. But yeah, the protein in it is more gentle and it's partially hydrolyzed for absorption. So that's one step. If that doesn't work and we still have malabsorption, then we might move to an extensively hydrolyzed format of a formula, where the protein has been extensively hydrolyzed down into peptide format. Yeah. It's also a term formula, so it's made for term babies, usually in the treatment of cow's milk protein allergy. But for our post-surgical babies, we might use it for malabsorption. So initially trialing whole protein, then partially hydrolyzed, then extensively hydrolyzed. Again, we'll need to concentrate it up to meet their calories and protein. Then the final step is amino acid based formula. So the protein has been broken down all the way into amino acids, so elemental, if we have severe kind of malabsorption. Yeah. So the protein is amino acid format. It's a term formula, usually used for severe cow's milk protein allergy, but for our surgical babies, severe malabsorption. Term formula nutritional content, so we'll need to concentrate it up as well to meet their requirements for growth. In all of these scenarios, when we are concentrating feeds, it's important to remember to do it in an aseptic environment so that there's no cross-contamination or infection control, and to have someone with a special interest in nutrition to monitor how we do the concentrating of these feeds and feed choice as well. And I think that's it really. Yeah. Were there any questions about these? For lactose intolerance? So lactose intolerance would be a separate route that we would go. So lactose intolerance is basically we're lacking the enzyme to break down lactose. So you would use a formula that doesn't contain lactose in it. You wouldn't be using amino acid based formula. You could use
a fully intact protein without lactose in it for lactose. Yeah, you can Can continue breastfeeding. you can continue the breastfeed, and even if the child was on any regular formula, they can continue with the same formula. Whatever diet the child was taking before the illness, you can continue with the same diet, maybe with more amount of liquid, so that the hydration, electrolyte imbalance, those things will continue. Those things will improve. You can add ORS and you can add zinc. All these things will help in recovery of the intestinal functions. Yeah. So, I think, and also we need to remember that lactase is an inducible enzyme. It's not just there, like depending on how much of our lactose. So, what happens is, like as time goes on, you are not exposing the gut to lactose at all. So, the lactase is not getting induced because it is an inducible enzyme. It does not kind of appear in the newborn gut as it is. So, it is inducible as there is increase in lactose. That's why you get like frothy stools, the stool which is sometimes in normal newborn, in like mature normal frothy gushy stools with lot of gases, because you have that imbalance which is there. Okay, now like we are moving on to the IAM diet. Okay, so I'll just keep this aside. Oh, I kept this also aside. Okay, so we discussed in the morning about special IEM formulas, because like we know that in particular IEM, if it is a protein, we have to cut down on protein. If it is a lipid, we have to cut down on lipid, and if it is a carbohydrate, which is galactosemia, which presents in newborn period, you have to cut down on the full lactose and galactose, so that it is lactose free. So let us start with the very simple galactose free diet. So I think I can, okay, isomilk, fine. So this one is from the soy based. Okay, so the milk is from the soy based. So in galactosemia, breast milk is contraindicated, no doubt. So you are going to stop breast milk or encourage mother to donate milk for milk bank and replace this with the isomilk. Okay, but this should be done only after the confirmation that the child has galactosemia, not in suspicion, because then the mother will dry out of secretion. Okay. The other one which I wanted to kind of emphasize is on the AAMD1. AA stands for amino acid, MD stands for metabolic disorder. So AAMD is amino acid metabolic disorder 1. So this one does not have any protein. The protein is 0, only carbohydrate and lipids are there in this. So obviously you cannot use for long term solution, but what we do in our pharmacy is we stock this alone, because this can be used in any of the amino acid disorders. So it can be used for urea cycle disorder, you can use for amino acidopathies or organic acidemias. All the three things you can use. But having said that, this also has to be used only once you rule out fatty acid oxidation disorder, because as I said, this has carbohydrate and fat. So you need to remember that. Okay. Oh no, they are shooting video. Okay. So what is generally done is, when you are keeping nil per oral, you are dividing the baby of totally protein. After that, you can start when the gut is working this one, and along with that some trophic breast milk. So once you come to 50% of breast milk, then this can be 50%. Meanwhile, you would have confirmed the diagnosis, whether it is MSUD or organic acidemia or urea cycle. Then you switch over to that specific diet. Okay, say for example, this is a PKU diet special formula. All are available in India. Okay, but only thing is you need to order in Amazon, and it comes in a couple of days from Bangalore. Okay, so this is PKU diet. That means
this will not have phenylalanine. All the others will be added as amino acid, but it will be devoid of phenylalanine, which is the offending amino acid. If you take MSUD, it will not have leucine. So, you put this 50%, first you start on AAMD because you do not know the diagnosis. Once your diagnosis is confirmed, then you can switch over to this as such, and you can put 50% of breast milk and 50% of PKU formula. So, that is one thing which you can do. The other thing is, there is a one thing called as low protein formula. So, LPS is low protein. So, this instead of being like 0 protein in AAMD, this is again low protein. So, it is again a general non-specific formula. Okay. So, as I said in the morning, amino acid disorders like MSUD or PKU, they need 50% of special formula, whereas urea cycle disorder or organic acidemia, majority can be from breast milk. Okay. Sometimes what we do is, we put them on breast milk, on top of it to make sure that that protein which is got from the breast milk is utilized only for muscle building, not for calorie intake. We put on some AAMD diet. Okay, that combination itself will work out good for both urea cycle and organic acidemia. So, they will be predominantly on breast milk. One can ask why the baby became catabolic at that stage. That is because not enough energy or enough calorie. Once you start giving AAMD along with breast milk, the baby will never go in for catabolic state, especially in urea cycle and organic acidemia. Whereas in amino acid disorder, you cannot skip away using special formula. You have to use special formula. Coming to this is, if you see here, they have put 100% MCT. So, you can give some 10 ml of breast milk and remaining this 100% MCT in long chain fatty acid disorders. Whereas in MCAD and all, breast milk only should be continued, nothing will happen. Whereas if it is only thing which they need to be aware, if it is an MCAD is, they should not give Simale MCT oil. That was some Simale MCT oil somewhere. Okay, you should tell them and educate the parents itself that this is contraindicated, because many times if they go for cough, cold, fever, they'll just prescribe Simale MCT just like that. Baby is not gaining weight, they'll prescribe Simale MCT. So, you have to educate them that in MCAD, they should not be using MCT. Coconut oil, even though we think that MCT is high, it is not actually having lot of MCT. It has long chain also. It has MCT, but it has long chain also. So, you have to use only specialized formula. If you do not have specialized formula, you can use skimmed milk. Okay, morning they were telling like you take out the centrifuge, shake out and then remnant. But remember that they are very much devoid of all the other nutrient value. So, you need to replace it somewhere with specialized formula only. So, this is regarding IEM and diet. Any queries or doubt? So, we talked about one carbohydrate, one protein and one lipid disorder. So, coming to feeding. So, you are all like, you know, you can educate me on how to give Paladai, etc. So, let me move on quickly to Nifty Cup. Yeah, you have any queries? For other things, you told that we can start on AAMD and anything. For if we are suspecting galactosemia and we were not able to give feed, until confirmation we can't give isomia. So, You see, there should be a strong suspicion. Okay, like absent red reflex. Just for urine reducing substance, I would not jump. The clinical profile should have coagulation abnormality, LFT, etc. if the baby becomes symptomatic. If you are doing a newborn screening, it depends on. So, we calculate like how much is above the normal level. So, we take 3 times more normal level to stop completely. Okay, but having said that, I would still recommend the mother to express breast milk and take a sample just before stopping and switching over. I will take a sample of total galactose, galactose 1-phosphate and galtensein and then switch over, because I need the confirmatory diagnosis. Genetics will take little bit more time, but now with the availability of rapid exome sequencing, we are getting genetic report also in 10 days time. So, you can do, but do not skip biochemical testing, because you might get VUS, etc., etc. So, don't forget to go stepwise fashion. Always like take a detailed history, pedigree chart, examine the baby, then go for biochemical, then go for genetics. Don't jump to genetics testing. Okay. Should be for confirming the diagnosis. Yeah, not for diagnosis. Okay. So, Paladai all of you know, so I will skip this. Okay.
Have anyone seen? Measuring cup. Okay. Anything else you are seeing apart from measuring cup? This is to nifty cup. So this is for feeding. Okay. So if you put a, okay, so if you pour a, okay, so if it is a milk, like you have a groove here, then actually it fills in to this particular, and the baby actually sucks milk from this and then takes. Okay, they'll suck and then take it. Okay, so there is a groove for easy flow. Okay, and other advantages, mother can express directly in this. You can autoclave this or you can sterilize this. You can do this is same like நம்ம bag and mask ஓட silicone இருக்கும்ல அதே material. Okay, the other thing is there is a measurement and you have up to 40 ml. So if it is a Paladai, the Paladai has only 10 ml. Okay, you give one before giving another, baby like that. Okay, so you could avoid that by doing with the cup feeding or like you can do the nifty cup feeding. Okay, spoon and cup and all we don't. I think North India they keep using this. And tea with the tumbler. Yeah, We had a conference in that they were using a tumbler. The North India they use a tumbler like this. like this for feeding. Actually, like many of them in Paladai, because this spout is They thing, reverse it. they reverse it and then they feed with the reverse. But the main concept is once you keep, baby should take from that. You should not pour. That's a very simple concept. Okay. So நீங்க 45 year எடுத்துறீங்க. So morning we saw that the preterm baby, it needs some extra nutrients. So though the preterm mother milk, that's a mother's own milk, it has more amount of protein, but this content is not steady. Over a period of next few weeks, the content it comes back to a term milk like composition. Okay, so at that time still the preterm baby will need more nutrients, mainly the calcium, protein, sodium and all those things. So to improve the nutritive value of the mother's own milk, we have to add some more nutrients. Okay, so we have three types of fortification. I think you remember, no? Morning, what are the types of fortification I said? Standard, that's multi-component, and then the monocomponent are the adjustable fortification. The last one is the targeted. Dr. Uma was saying, no, it's still they are doing it as a part of a research, as a part of the PhD thesis. Okay, so in all our clinical practice, we use this multi-component fortifiers. Okay, though the monocomponent, the protein fortification is available, we are yet to start using it. Some selected cases we do that, but as a routine for all the preterm babies, we are using the multi-component fortifiers. Okay, so who are the preterm babies in whom we have to think about fortification? Less than 32 weeks and less than 1500 grams, we have to do the fortification. Okay, so we have two fortifiers commercially available. One is the just can you read this name? Lactodex HMF. Okay, Lactodex ஒரு brand. Lactodex stage 1 stage 2 normal formula இருக்கு. இதில் வந்து HMF Lactodex HMF இதுமா ஆமா இதுவும் ப்ரீனான்ங்கிறது ஒரு ப்ரீடம் ஃபார்முலா இருக்கு. இது வந்து ப்ரீனான் HMF. ஓகே, ரெண்டுலையுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே காமன் என்ன அப்படின்னாக்கா எவ்வளோல மிக்ஸ் பண்ணுவீங்க? இது யாரை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை 30 ml of milk mix பண்ணுவோம் சார். இதுமா இதுதான் சார் 30 ml. இல்ல 30 ml இல்ல 25 ml. ஓகே, 30 ml ல நம்ம ஒரு ஸ்கூப்புங்கிறது வந்து ரெகுலர் ஃபார்முலாக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து என்னன்னா 25 ml ஆஃப் மில்க்ல ஒரு பாக்கெட்டை கலக்கணும். ஸோ ரஃபாக ஒரு பாக்கெட் நல்லா ஃபுல் ஃபீட் எடுக்கிற பாப்பா 1 kg 1.5 kg பாப்பா இருந்தாங்கனாக்கா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பாக்கெட் 12 பாக்கெட்டாவது செலவாகும். ஓகே, பட் இட்ஸ் ஒர்த். ஓகே, மெனி டைம்ஸ் த பேஷண்ட் வில் சே தட் இட்ஸ் காஸ்ட்லி. ஒரு பாக்கெட் இப்போ 20 ரூபா பக்கம் வரும், 30 ரூபா பக்கம் வருது. ஸோ காஸ்ட்லியாக இருக்குன்னு, பட் இட்ஸ் ஒர்த் பிகாஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் த வெயிட் கெயின், போன் மினரல் கண்டென்ட்லாம் பெட்டராக இருக்கும். இட்ஸ் ஒர்த் டூயிங் தட். இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
மதர் மில்க்கு எடுத்து கொடுத்தாங்க 25 ml mother milk. மெஷர் பண்ணிட்டு 20 to 30 ml சார் 25 ml தான் ஸ்டாண்டர்டு. ஓகே 25 ml. இதுல வந்துட்டு இது ஒரு ஷேஷெட் வந்து ம் மிக்ஸ் பண்ணுங்க ஒரு சாஷே ஃபுல் சாஷே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தென் we have to feed the baby. ஸோ இதில் எதாவது டவுட் இருக்குங்களா அதெல்லாம்? ஓகே என்னங்க? எவ்ரி ஃபீட் மிக்ஸ் பண்ணலாம் சார். ஆமாம் மில்கில் மிக்ஸ் பண்ணணும். நம்ம நார்மல் ஃபார்முலா வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம், வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணுறோம். 3 times நடுவு அந்த மாதிரி கொடுத்து எவ்ரி ஃபீட் மிக்ஸ் பண்ணணும், எவ்ரி ஃபீட் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஸோ அது அந்த காஸ்ட் கன்ஸ்டன்ட்டுக்காக நம்ம சொன்னாலும் மதர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஃபாலோஅப்பில் பார்க்கும்போது we will see that the baby is not gaining weight. இல்லைன்னா அந்த ஆஸ்டிபினியாக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனிங் பண்ணும்போது பார்த்தோம்னா பாஸ்பரஸ் லோவாக இருக்கும், ஏஎல்பி ஹையாக இருக்கும். அப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணோம்னாக்கா நாங்கள் வந்து 2 தடவை தான் கலந்தோம், 3 தடவை தான் கலந்தோம் அப்படின்வாங்க. ஸோ we have to make sure that they do it for all the feeds. நம்ம குவாலிட்டி தகுந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 ml எடுக்குதுன்னா ஒரு 1.25 பாக்கெட் அந்த மாதிரியாக தான் கலக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபீட்லேயும் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கலக்கணும். 25 ml ஒரு சேஷன், 60 ml எடுக்குதுன்னா 2 பாக்கெட் கலக்கணும். ஸோ எவ்ரி ஃபீடுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரஃபாக வந்து 10 to 15 packets per day வந்து இந்த பேபிக்கு செலவாகும். பட் டெஃபினெட்லி இட் ஹேஸ் சம் எஃபெக்ட். ஓகே ஸோ இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ப்ரோட்டீன் அண்ட் இதில் படிங்க பார்க்கலாம். ஸோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இதில் படிங்க நீங்கள். ரொம்ப சின்னதாக இருக்காப்பா. 0.27 1 கிராமில் அதுலமா 0.3. ஸோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி. இது 1 கிராம்னாக்கா நம்ம வந்து 25 mlக்கு. ஸோ 100 mlக்கு போடும்போது அப்போ எவ்வளோ ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ இது வந்து 1.2 grams எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும். இதுலேயும் கிட்டத்தட்ட அதேமாதிரி 1.1 grams. ஓகே ஸோ நம்ம மதர் மில்கில் வந்து ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த போஸ்ட்நேட்டல் ஏஜ் 2 grams 3 grams இருக்கலாம். அதில் டேர்ம் மில்க் ஆயிடுச்சுன்னு இல்லை டோனர் ஹியூமன் மில்க் பண்ணோம்னாக்கா 100 ml மில்கில் 1 gram ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஆட். ஓகே ஸோ ஸ்டில் த டார்கெட் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் சம் பேபிஸ் தே வில் நீட் 3 grams to 4 grams. ஓகே நம்ம இது போட்டாலும் கூட சம்டைம்ஸ் தேர் மே பி டெஃபிஷியன்சி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி கோ ஃபார் த அட்ஜஸ்டபிள் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகே கலோரிஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கலோரிஸ் போடலையா? இருக்குண்டா. கீழே சாரி எனர்ஜின்ற வேர்டு போட்டிருக்கோம். இட்ஸ் நாட் அஸ் கலோரிஸ். எனர்ஜின்னு இருக்கா லாஸ்டா அது எவ்வளோ இருக்குமா? அதில் 4, இதில் 3.37. ஓகே ஸோ 4 கிலோ கலோரிஸ் இருக்குது 1 கிராமில் இல்லையா? இதில் வந்து 3.37. ஸோ ரஃபாக 3.5. ஓகே இப்போ நம்ம 100 mlக்கு மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ வரும்? அது ஸோ இன்ட்டு 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 16 கிலோ கலோரிஸ் ஆட் ஆகும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோ கலோரிஸ் ஆட் ஆகும். நார்மல் மதர் மில்கில் எவ்வளோ இருக்கும்? 67 கலோரிஸ் இருக்கும். இது ஆட் பண்ணும்போது ரஃபாக யூ கெட் அபவுட் 80 கிலோ கலோரிஸ் per 100 ml. ஓகே இது புரியுதுங்களா? 80 கிலோ கலோரிஸ் per 100 ml. ஸோ இட் கிவ்ஸ் மோர் ப்ரோட்டீன். கால்சியம் பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னுட்டு. 15.93. இதில் வந்து 9.5 இருக்குது. ஓகே பாஸ்பரஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னுட்டு. 8.76. இதில் வந்து 9 இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே அதில் வந்து கால்சியம் எங்கடா இருக்குது? ஓ நான் தான் குளோரை மாற்றி பார்த்துட்டேன், நான் கண்டு தெரியல. கரெக்ட். ஸோ இதில் கால்சியம் 15, அதில் வந்து 16. 15. பாஸ்பரஸ் வந்து Phosphorus 8.76. இதில் 9 இருக்குது. ரஃப் அதே தான் ஒரு 2:1 ரேஷியோவில் வருது இல்லையா? தட்ஸ் த ரேஷியோ வி ஹாவ் டு கிவ் டு மெயின்டைன் த போன் ஹெல்த். ஓகே வேறு என்னெல்லாம் இருக்குது? அதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, அயனு, ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகே ஸோ எல்லாமே இருக்கும். மெயின் கலோரிஸ் கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன், மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ மல்டி காம்பனன்ட் fortifiers. ஓகே ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இதை? 100 ml per kg per day. 100 ml. So unit some meaning now current trend is to start even at a early. So 40 ml 60 ml per kg வரும்போது you can start
adding fortification. Okay, so fortification பண்ணலாம். Okay, எந்த யூனிட்ல ஃபார்ட்டிஃபை பண்றீங்க? How many of you using this fortification? நீங்க பண்றீங்க? நீங்கம்மா? Just you think about doing it. Definitely it's very important. Okay. இன்னும் பண்ணுங்க. ஈச் ஃபீடுக்கு பண்ணுங்க. We have to counsel the mother. 3 hours once ஒரு ஃபீட் கொடுக்குறாங்கன்னா 8 ஃபீட்ஸ்க்கு போட சொல்லலாம். 8 ஃபீட்ஸ்க்கு அடிக்குவேட்டா போடணும். பண்ணீங்கன்னா வெயிட் கெயின் பெட்டரா இருக்கும். ஓகே, எஸ். அது அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அதை precipitate இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபீட் பண்ண வேண்டியதுதான். எஸ். எனிதிங் எதுங்க? ரெட் ட்ரையாங்கிள் நான்வெஜ். இது எல்லாமே வந்து அனிமல் இதுல இருந்து எடுக்கிறது தான் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் எல்லாமே அது வேற இருக்கா? வெஜ் சோர்ஸ் அண்ட் நான் வெஜ் சோர்ஸ். ஸோ I think some patients may have a preference. Which source is not? This red one indicates it's animal source. This one is the plant source. அதுல green அடிச்சிருக்கேன். Yeah, they were making raising queries about that source. இது greenல இருக்கு, இது redல இருக்கு. What's the source of protein in the This is animal source. Yeah, both of them. Yeah. அந்த சிம்பிள் என்ன இண்டிகேட் பண்ண? அது ரெட் இருக்கிறதுனால இட்ஸ் வேற என்ன அனிமல் ஸ்மெல் இருக்குங்களா? இல்லை, நாங்களும் நோட் பண்ணல அதை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் they get derive protein from animals தான். பிளான்ட் பேஸ்ட் வராது. Especially I think maybe it is not be under medical supervision. okay, it's It indicates something else. Usually the dot in the green dot, but the red dot, that means the source is different. But here maybe it should be used under triangle. caution. Okay, maybe. இப்போ லோகோ மாத்திட்டாங்களே. பாருங்க மேடம், FSSAI they changed the logo. Maybe cow's milk varadu, but where are the logo? Base like where is போய் செக் பண்ணி அவங்கள செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ. எனி கொரி? scenario? எஸ் கவுன்சிலிங் இருக்கு. எஸ், the idea. What? So You're the doctor who wants to handle mother. Yeah. So we'll move on. So this is, I think everybody will know the answer by now. So it is like all babies who are stable and preterm babies, even less than 28 weeks or 25 weeks, whatever it is, we are going to start on feeds. Okay, there's no, this everybody's answered. I'm not getting the. But there's no. Not even next one hour early. Okay. So only thing, babies who are unstable and on inotropic support, you may withhold feeds. Okay. And then next is the next question is this. Now, which of the following is the preferred amino acid dose? No. Both are different numbers, is it? Both are same only, no? Same numbers. Is the question seen? You are seeing this question on your phone. You are able to choose the answer. சரியா போடாம இருக்கணும். இங்க வருது. Show results and click. 17% வருது. Okay. I think it's not getting this. So good. I think everybody got it right. At least 2 to 3 grams per kg per day should be the one which you need to use. Yeah.
இப்படி வச்சிங்கன்னா இங்கே காமிச்சிக்கலாம். அது வராது, அங்கே இது பண்ண முடியாது. ஓகே, இல்லை இல்லை. Okay, we got it. So it is 2 to 3 grams that I think many of you have got it right. Definitely not 0.5 grams. Yeah, next question. The morning we discussed this point, right? So whoosh, 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 like that you should not say. So it's actually fish based oil. I think good. I think many of them have written it. MCT based because we don't use at all in TPNs, and that is for oral feeding. Yes, we use MCT based, but some amount of MCT will be there in even in preparations like SMOF and intralipids. But to fully MCT based intralipids, or as far as I know, is not available. Okay, the next question. Most appropriate time to start minimal enteral feed in stable VLBW. I think this question gets on getting repeated because we want to drill something into your mind so that you go there, you're going to start on this. So we expect 100% answer. Let us see what you're going to get. 50-50. Yeah. Okay. You probably they would have mistaken us within 48 to 70 hours. Also comes immediately after birth. Please think of doing it. Okay. Anyway, within 24 hours is okay. So human milk fortifier is primarily required for which nutrient deficiency in preterm infants? Is it for fat or protein or vitamin C or sodium? This also, I think I expect 100% should be answering this. Good. So I think applause for all of you. Yeah. Right. Which of the following is an effect of early enteral feeding in preterm infants? And the question is very obvious. Like I think we should not be mistaking it, just to drill things into your mind that early enteral feeding has got this benefit especially. So looking at the answers, you should be able to looking at the choice, you should be able to answer this. Oh, good. Thank you. Good. Yeah. Which are the following best defines trophic feeds? So when do you call it as trophic feeds? Good. It is around 10 to 20 ml per kg would be considered as trophic feeds. I think Dr. Ramesh is looking at it so much. He kept insisting that we have to start. Don't starve babies. Yeah. Okay. Which mineral is most critical for bone mineralization and is often inadequate in unfortified human milk for preterm infants? Iron, zinc, phosphorus, magnesium. Oh, good. So it's primarily phosphorus. So phosphorus is the one which is required for bone mineralization. In fact, more than vitamin D, more than calcium, the phosphorus is more important. So remember, you need to always concentrate on phosphorus. So in TPN compounding, which combination is most likely to precipitate? I think everybody should answer. So you have to be very doubly careful when you're using calcium and phosphate. Okay, right. So good. The earliest type of enteral feed recommended to stimulate adaptation in short gut syndrome. So remember, it is to stimulate adaptation in short gut syndrome.
Oh, excellent. I thought when you will opt for the formula. Good. So actually mother's own milk will only stimulate, but for the nutrition sake, we need to use hydrolyzed or elemental formula that won't stimulate the gut to grow. So all the things, so human milk is on the whole compound. Anything to stimulate, you should have whole compound. So mother's milk will have the whole compound, so you need to go, and also other growth factors in it. Which type of enteral formula is most helpful during chronic phase of short gut syndrome when malabsorption persists? I think the answer is very obvious, right? So it should be good. So hydroxylate formula, good. Okay. So in which condition would you use extensive hydrolyzed formula? Okay, yeah. Extreme preterms, we don't use hydrolyzed formula. Please understand, that's why the purpose of that question is you have to use only mother's own milk, however preterm, however extreme they are. So there's no advantage of using hydrolyzed formula. Please do not use it. Only in cow's milk protein allergy. In fact, Neocate and other things are actually what we have here is mainly for cow's milk allergy. Is not basically for malabsorption, because if you look at the lipid component is actually a whole, it's not elemental. It is not purely elemental. So basically all this is actually used for cow's milk allergy. Okay, this is, you can choose multiple choice in this. So breast milk is contraindicated in which of the following? You could choose multiple choices. Okay, good. I think it's good. Actually, galactosemia and very long chain fatty acid are the only two disorders where it's absolutely contraindicated. In any other, most of the IEMs, you should be giving some amount of breast milk. Okay, so remember that, and the more detailed evaluation, I think you would involve a metabolic specialist. Okay, so comes to the end of that. So this is the QR code for you. You are going to have a post-test and feedback. So this is your feedback form. Let them fill it. This is your feedback form. You could, They want to. and also it is posted in your group also. Whoever is there in the group can directly press the link, and who are not in the group can scan the QR code. They can give some feedback. Yeah. No, okay, good. I'll hand over the mic. Thank you. So feedback பொறுமையா அப்படியே கொடுத்துட்டே இருங்க. Anyone wants to come and tell about the course, whether like morning you told like few objectives, whether your objectives were met. Any of the faculty wants to tell anything? Tiffany, you want to say a few words, address them. I think the one thing that we chatted at lunch was about the fact that this workshop included both TPN and enteral feeding in equal measure, which just showed that they work alongside each other right from the start. The highlighting of enteral feeding from day one has been really important today, and the use of mother's milk and supporting production. I think for me, it's been an excellent day. Thank you for that. Any of the delegates would like to Tamil, English எதனாலும் ஓகே. யாராவது அந்த ஃபீட்பேக் கொடுக்கணுமா? Want to give? Yes or no one? இப்படி தலையாடுனீங்க. நீங்க பேசவே இல்லை, அதனால பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆள் உட்கார்ந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் No. Good evening to one and all.
The presentations were crisp and very attractive, and it really enhanced the knowledge about the nutrition and enteral nutrition, and the total parental nutrition was absolute magnificent, and the post lunch session was also good, and we had a good time, and it was really helpful. Thank you. Any other suggestion for us to improve on the future courses? Yeah, a combined formula edition. Usually it is a TPM workshop or something like that. So it's kind of we combined even specialized formula. We want to see ideas. More kind of simulating workshops will be very much useful in future. Thank you. Thank you. Simulation is quite close to our heart. And once a simulation workshop, everyone please come and join, like that one situation is there. Okay, but having said that, I think generally simulations are for emergency management. So we could do it as kind of in situ simulation, a longer thing. But when simulation will work is on an emergency at this point of time, what is your action next 5 minutes, how you are working as a team, and you rush in, your adrenal should go up. So that is the baseline of simulation. So we would get like succeeded, but it's a very, very good idea as a simulation, maybe case scenario run, a hands-on. So that kind of thing, definitely we will take it. Anything else? One of and a silent feedback form போடுறோங்க பின்னாடி. You want to give some feedback to us? Any of you? என்னடா இப்படி எஸ் உங்களை விட்டு பாருங்க நீங்க. நான் ஜிஹெச் ராசிபுரம் மேம். நிக்குனாலே தெரிச்சு ஓடிடுவேன் நான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஏன்னா அதுக்கு பதில் மேம் வந்து மதர்கிட்டயோ அட்டண்டர்கிட்டயோ பேசவே முடியாது. அதனாலேயே மெயினாக வந்து நிக்குனாலே நான் லேபர் ரூம் எல்லாமே தேட்டர் எல்லாமே பார்ப்பேன், ஐசியூ எல்லாமே. நான் அதை உடைக்கணும்னு இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் மேம் நான். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சும்மா பிரஸ்ட் மில்க் கொடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம். பட் அதில் என்னென்னா கண்டென்ட் இருக்குது. என்னதான் படித்தாலும் இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் நல்லா கற்றுக்க முடிஞ்சது மேம் எனக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம். இன்னும் ஃபர்தராக நிறைய தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். Thank you so much. Thank you so much for the good words. I think you should go and like teach, practice. Okay, small group, wherever you have come from, little place, your own way of like teaching. See, that is the main thing, how you can kind of pass on the information. But complete panni feedback from Angmedi. Anything to improve, or we'll call it a day? ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வந்து வந்துருக்கு. எல்லாம் வரும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஃபீட்பேக் சர்டிஃபிகேட். So please fill in the feedback form, because that will definitely help us. I think we are assembling for a group photo. And then we have outside have tea. Meanwhile, we'll arrange for a group photo. Group photo Step idama. Okay, just wait for 5 minutes. Behalf of our SPM hospital and our coordinator, I like to thank especially all faculties. They are traveling from different places of the country, so I like to really very thank you, and all the delegates. I think it's more useful for your day-to-day practice. Yes or not? Yes, sir. முன்னாடி விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கா? கொஞ்சம் தெளிவா இருக்கா? சரி, ஓகே. I would like to thank the host for taking care. Thank you. The Thank you. meals, afternoon lunch was ready. Just wait for 5 minutes. I thought of moving from Chennai and joining here. Thank you, sir. ஒரு ஹிப் ஹிப் ஒரே சொல்லிடுவோமா? ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் இதுக்கும் ஹிப் 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 ஹிப்.